ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அதிசயமாக நம்மை இந்த புது வருடத்திற்குள் பிரவேசிக்கும்படி செய்திருக்கிறார். இந்த 2025 வருடத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அற்புதமாக வழிநடத்துவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம் அதில் 18 வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு இந்த 2025 வருடத்திற்குள் நாம் கடந்து போக வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் அதில் 7 வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது: உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். அந்த வசனத்தில் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று. கவலைப்படாதே சகோதரா சகோதரி. கடந்த 2024 எதை எதை நீ இழந்தாயோ அதையெல்லாம் இந்த 2025 பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். எதில் ஏமாந்து போனாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். உன் நம்பிக்கை வீண் போகாது, விசுவாசமாயிரு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 17 அதிகாரம் 7 வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். நம்பிக்கை வீண் போகாமல் இருக்குமானால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அனுதினமும் நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும். சங்கீதம் 71:1 சொல்லப்படுகிறது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று. ஆம் பிரியமானவர்களே, மனுஷனை நம்பாதீர்கள். மனுஷன் நம்மை குழியில் தள்ளிவிடுவான். கர்த்தரை நம்பி நான் ஜீவிக்கும் போது அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். குடும்பத்திலே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் இந்த 2025 ஆண்டிலே நடக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பார், வேலையிலே உயர்வை கொடுப்பார். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனத்திலே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2025 வருடத்தில் புதிய காரியங்களை நம்முடைய குடும்பத்திற்கு செய்வார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ரூத்தின் சரித்திரத்தை நீங்கள் படிப்பீர்களானால் அந்த அதிகாரத்திலே 1 அதிகாரம் 20 வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, அவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ரூத்தினுடைய சரித்திரத்திலே குறிப்பாக நகோமியை குறித்தும் ரூத்தை குறித்தும் அங்கே விசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. நகோமி பெத்லெகேம் தேசத்திலிருந்து மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே 10 வருடம் வாழ்ந்து வருகிறார்கள். அங்கே எல்லாவற்றையும் அவர்கள் இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள், மாறாள் என்று சொல்லுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. மாறாள் என்றால் கசப்பு என்று அர்த்தம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பான அனுபவத்தை அவள் பெற்றுக்கொண்டாலும் மறுபடியுமாக அவள் அங்கே பெத்லெகேமுக்கு வரக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். மோவாப் தேசத்திலிருந்து அவள் பட்ட கஷ்டம் தாங்க முடியாது. பிறகு அவளும் அவள் மருமகள் ரூத்தும் பெத்லெகேம் தேசத்திற்கு வருகிறார்கள். அங்கே பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ரூத் போவாசை விவாகம் பண்ணுகிறாள். ரூத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் பெயர் ஓபேத் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஓபேத் அந்த நகோமியின் மடியிலே அங்கே போடப்படுகிறது என்று படிக்கிறது. அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவள் பெறுகிறாள்.
பெற்று அங்கே ஓபேத் வம்ச வழியில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். நகோமி முதலாவதாக நகோமி ரூத் அவர்கள் கசப்பான அனுபவத்தை பெற்றாலும் கடைசியாக ரெண்டாவது பார்க்கும்போது ஒரு இனிப்பான ஒரு மதுரமான ஒரு நிலைமையை அவர்களுக்கு கிடைக்கிறது. பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுபோல தான் இந்த வருஷத்திலேயும் கூட கடந்த 2024 வருஷத்திலே ஒரு கசப்பான அனுபவத்திலே கடந்து வந்திருந்தாலும் இந்த 2025 வருஷத்திலே ஒரு இனிப்பான அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தருவார். கர்த்தர் இந்த நாளில் முதல் இந்த 2025 வருஷம் இந்த முதல் நாளிலிருந்தே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.